முதசண்பகே முல்லை இருவாட்சியம்மா குங்கும நிறைந்த உருவம் சூரிய பிரகாசமாகவே கொலுவில் அமர்ந்தவளும் நீ கோபத்தை விட்டு மேல் மைந்தன் மேல் ஒரு கிருப வைத்து சிந்தனைகள் வாராமல் என் வாழ்வரசே குடையவளே தமிழே காளியம்மா நாட்டுக்குடையவளே அழகிய காளியம்மா உத்தரவில்லாத சித்திரமனாராது பழுவாது பாம்பை சென்றாது ஊரை காக்கப்பட்ட காளியம்மனும் வீதி ஒளியா வந்து அம்மனும் இந்த எல்லைக்கு வந்துட்டாங்க. இப்படி கங்கையம்மா எல்லாம் நாக கொண்டாளம்மா தரணி ஏழுகம் எங்கும் தாயாக எங்கெங்கே உனக்கடிமை ஆண் பேருக்கம்மா நான் ஏதேது செய்வேன் அம்மா நதி வேண்டும் என்று செய்ய ஆட்டின் கரையோரும் கிளிமொழியா ஜனத்தால் கிருபையாலே அங்க வந்தான் கடை தீரும் உன்னுடைய பார்த்தான். அப்படி திருப்பதி கங்கையம்மா நல்ல நேரத்துல ஆத்தாக்கு இன்றைய தினத்துல திருக்கல்யாணம் முடிஞ்சு இந்த கங்கையம்மனுக்கு ரேணுகம்பாள் என்ற ஒரு பேர் உண்டு. அந்த அம்மனுக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சு காலாட்டு சிங்கா பாட போறோம். உலகம் பிறக்க முன்னே ஒரு நாளை முன்பிறந்தார், கலியுகம் பிறக்க முன்னே 4 நாள் முன்பிறந்தார், முந்தி பிறந்தவளா ஒவ்வொருகளை ஈன்றெடுத்தார். பச்சரமும் தச்சரமும் ஆயனுக்கு தங்கையானா, அச்சன் குரமகளா ஆயனுக்கு தங்கையானா. மணல் எடுத்தா உண்டு செய்தா, சேர்த்து மணல் குவித்தா இங்க உண்டு செய்தா, மண்மறித்து காஞ்சி நதி உண்டு பண்ணா, மண்மறித்து வேங்க நதி உண்டு செய்தா. கங்கையம்மா உலகம் பிறக்க முன்னே ஒரு நாள் முன்பிறந்தா, மகாராஜாவுக்கும் மேனகி அம்மையாருக்கும் என் ஆத்தா இங்க ரேணுகா பரமேஸ்வரி அவதரித்தார். அப்படி அவதரித்து இங்கே இந்த சித்திரை மாதம் நன்னாளிலே 5ஆம் நாளிலே வெள்ளிக்கிழமையிலே காலை 5 மணி அளவிலே அசுரர் வாக்காக அம்பாள் ஆனவது அவதரித்தார். அப்படி ரேணுகா பரமேஸ்வரி அந்த ரைவத மகாராஜாவுக்கும் மேனகை அம்மையாருக்கும் அந்த மகளாக பிறந்து அப்படி நாளொரு மேனியும் பொழுதோறு வண்ணமாக இந்த பிள்ளைகள்லாம் வளர்க்கின்றார்கள். அப்படி வளர்க்கின்ற சமயத்திலே தொட்டு விட்டா
அந்த பருவம் ஆகின்ற நேரத்தில் அம்பாளுக்கு ஆடவன் ஒரு துணைவி தேட வேண்டும், நாம் ஒரு ஆடவனை தேட வேண்டும். இப்படி ஆடவனை தேட வேண்டும் என்று இந்த ரேணுகா பரமேஸ்வரியிடம் கூறுகிறார்கள். அப்படி கூறும் சமயத்திலே என் ஆத்தா ரேணுகா பரமேஸ்வரி, என் ஆத்தா யானை படை, குதிரை படை, கைச்சிலம்பு, அப்படி சகலமான போட்டியிலும் சிறந்து விளங்குகிறார். ஏன்னா ரேணுகா பரமேஸ்வரி தனக்கு நிகரான ஆடவனை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் தாய் தகப்பனிடம் சொல்லுகின்றார். அப்படி கூறும் பொழுது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 திசையும் தேடுகின்றார்கள். அம்பாளானவள் எனக்கு நிகரான ஒரு ஆடவனை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று கூறுகின்றார். அப்படி கூறும் சமயத்தில் தகப்பனான ரைவதா மகாராஜாவும் தாயாரான அந்த மேனகை அம்மையாரும், ஏன்னா அந்த காலத்திலே பாருங்க தன்னுடைய பெண்ணுக்கு நிகரான ஆடவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அங்க சிறந்து விளங்குகின்றார்கள். அம்பாளுக்கான ஏன்னா சாமுண்டீஸ்வரி என்ற தோழியை கூட அனுப்பி அந்த அம்பாளுக்கு தேவையான மற்ற பக்க பலங்கள்லாம் கொடுத்து அங்க செல்கின்றார்கள். அப்படி அம்பாளானவள் செல்கின்றாள். செந்தில் பார், ரக்கது பார், அம்மா வெள்ள கூடாரம் போட்டு அங்க அமர்ந்தாள். அந்த வெள்ள கூடாரம் போட்டு அமர சமயத்திலே எல்லாம் முற்காடுகள், எல்லாம் மலை பிரதேசம், வழி கிடையாது. அம்பாலான ஒரு சூலத்தாலே அந்த சூலத்தை எடுத்து விடுத்தாள். அந்த வெள்ள கூடாரம் போட்டு தொட்டுதான் வெள்ளூர் என்று பெயர் பெற்றது. அந்த சூலமானது அங்க தோல் போல சுழித்துக் கொண்டு போகிறது. அப்படி சுழிக்கும் வயதிலே அம்பாலானவர் செல்கின்றார். அந்த படைவேட்டு எல்லையிலே அந்த ஜமதகினி முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி தவம் செய்கின்ற போதிலே 30 முக்கோடி தேவர்களும் பார்க்கின்றார்கள். அம்பாளானவள் மொத்த சம்மாரம் செய்கின்றார். ஆனா யாரு அவர்? ஈஸ்வரன் மறுபிறவி. அம்மா உமா மகேஸ்வரி அந்த ரூபத்திலே இங்க பல ரூபமா அவதரிக்கின்றார். அப்படி ஜமதகினி முனிவர் தவம் செய்யும் பொழுது அம்பாளானவள் சம்மாரம் செய்து அந்த ஜமதகினி முனிவரை அழைக்கின்றார். வந்தா 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 எதுவுமே இல்லாம ஜமதகினி முனிவர் தவம் செய்து அம்பாள் ஆனவள் சம்மாரம் செய்யும் பொழுது அந்த புத்திலே அம்பாள் சிரசானது மட்டும் மேல இருக்குது. இந்த உடம்பானது அம்பாள் நாகனாக அவதரித்து உடம்பான நாகனாக புத்துக்குள் இருக்க சிரசானது மேல இருக்கின்றது. ஜமதகினி முனிவர் பார்க்கின்றார். என்னடா இது? நம்ம ரிஷிகளை எல்லாம் ஒரு பெண்ணானவள் முடிச்சு விட்டாலே என்று அந்த கவண்டலத்தில் இருக்கிற தண்ணீரை தெளித்து எழுப்புகின்றார். எழுப்புகின்ற சமயத்திலே அந்த உமா மகேஸ்வரி
பரமேஸ்வரி எழுகின்றாள். உனக்கான ஆடவனை இங்கு தேடிக்கொண்டாய், எனக்கான மனைவி என்று சொல்கின்றாள். அப்படி சொல்லும் சமயத்திலே அந்த ஜமதகினி முனிவருக்கு அந்த ரேணுகா பரமேஸ்வரிக்கு அந்த நன்னாளிலே பொன்னாளிலே அங்க திருமணமானது நடக்கின்றது. ஏன்னா அந்த காலத்திலாம் கடவுளை வணங்கும் பொழுது கடவுளை வணங்கினா மட்டும் இல்ல, அந்த காலத்துல கணவர்கள்லாம் பாத பூஜை செய்வது வழக்கம். கணவர்கள்லாம் தூங்கி எழுந்ததுக்கு முன்னாடியே மனைவியானவள் எழுந்து கொள்வாள். மனைவியானவள் எழுந்து இந்த வீடு வாசல்ல கோலமிட்டு சின்ன பூக்கள் பறித்து அந்த கணவனின் பாத பூஜை செய்வது வழக்கம். அப்படி நாளொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக அந்த ஜமதகினி முனிவரை அந்த ரேணுகா பரமேஸ்வரி பாத பூஜை செய்வாள். எப்படி செய்வாள் தெரியுமா? ஆத்துல தண்ணி வர செய்வது வழக்கம். நம்ம எல்லாம் வீட்டில வந்து ஒரு குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து பாத அம்பாள் ஆனவள் குடம் எடுத்துட்டு போக மாட்டா. காலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்த பின்பு நேரம் ஆத்துக்கு போவா. அந்த ஆத்து மணலை குவிப்பாள். அந்த ஆத்து மணலானது குடமாக கைக்கு வருமா? ஏன்னா அவ சக்தி உமா மகேஸ்வரி ராஜராஜேஸ்வரி. அவள் இல்லை என்றால் இந்த உலகம் கிடையாது. இந்த உலகம் பிறக்க முன்னே ஒரு நாள் மின் பிறந்தார். அப்படி அந்த ஆத்த மணல் குவிப்பாளா? அப்படி ஒன்று சேர்த்தால்னா அந்த குடமானது கைக்கு வரும். அந்த குடத்தை எடுத்து ஜலை எடுத்துட்டு வந்து அந்த தன்னுடைய கணவனுக்கு பாதுகாப்பு செய்தார். அப்படி இதே போல செய்து வருகின்றார். அப்படி செய்து வருகின்ற நாளிலே அம்பாள் ஆனவள் அந்த ஆத்தங்கரையிலே செல்கின்றார். அந்த குடமானது மணலை குவிக்கின்றாள். யாரை ஈசனை நோக்கி தவம் செய்து வணங்கிய பிறகு அந்த மணலை குவிக்கின்றாள். அப்ப அந்த மணலாது குடமானது கைக்கு வருகின்றது. அப்படி வருகின்ற சமயத்தில் அந்த நீரில அந்த குடத்துல நீர் எடுக்கின்றார். அப்படி நீர் எடுக்கின்ற சமயத்திலே அந்த ஆகாய மார்க்கமாகவே கார்த்திகை வீர அர்ஜுனன் என்ற அரக்கன் 2000 தரம் 2000 தரம் இருந்தாலும் இவருக்கு எத்தனை கால் இருக்கும்? எத்தனை கால் இருக்கும்? எத்தனை பிறவியா இருந்தாலும் சரி 2 கால்கள் மட்டும்தான் இருக்கும். அப்படி 2000 கரங்கள் 2 கால்களோட அந்த ஆகாய மார்க்கமாக பறந்து செல்கின்றார். அம்மாள் ஆனவள் அதை பார்க்கவில்லை. கொடுத்து எடுக்கும் பொழுது அந்த ஜலத்திலே அந்த கார்த்திகை வீரிய அர்ஜுனன் என்ற அரக்கனுடைய அந்த நிழலானது அந்த குடத்துல பட்டுச்சு. அந்த ஜலத்துல அப்படி படும் பொழுது அம்பாள் ஆனவள் இப்படியும் ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கிறாரா நினைத்தாள். அந்த நினைத்த உடனே இந்த குடமானது கரைந்து சென்று விட்டது. கரைந்து சென்ற உடனே அம்பாள் ஆனவள் ஏன்னா அம்பாள் ஆனவள் நினைத்தா இப்படியும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறானா அப்படி நினைத்த உடனே அம்பாளுக்கு குடம் வரவில்லை. எந்த குடமும் கரைந்து விட்டது. அந்த ஆத்துல இருந்து ஜலமே பாத பூஜை செய்து வழக்கல்லையா? யாருக்கு? ஜமதகினி முனிவருக்கு அந்த ஈசனுக்கு அங்க பாத பூஜை செய்வது வழக்கம். அந்த குடமானது கைக்கு வரவில்லை. எப்படி அம்மா பாத பூஜை படுவோம்? அழுகின்றார், தேம்பி புலம்புகின்றார்.
புலம்புகின்றார். அப்படி புலம்புகின்ற நிமித்திலே அந்த ஜமதகினி முனிவர் அந்த ஈசன் தன் நெற்றிக் கண்ணிலே ஞான திருஷ்டியால என்னடா நம்ம மனைவி போனாலே இன்னும் வரவில்லையே அப்படி என்று பார்க்கின்றார். அந்த ஞான திருஷ்டியில பார்க்கும்போது தன்னுடைய மனைவி கற்பு நிலை தவறிவிட்டார். அம்மா கற்பு நிலை தவறல, ஒரு மனிதரா நினைச்சு தொட்டு அம்மாவுடைய கற்பு பறி போய்விட்டது. என்னடா வரவில்லை என்று பார்க்கும்போது தன் மனைவியானவள் கற்பு நிலை தவறிவிட்டார் என்று நினைக்கின்றார். தன் பிள்ளையான ஏன்னா ரேணுகா பரமேஸ்வரிக்கு 4 பிள்ளைகள். யார் யாரு? பரசுராமன், அணு விசு பரசுராமன் 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளையை முதல்ல அழைச்சா 4 பிள்ளை அம்மாவுக்கு. தனு விசு பரசு விசு இவங்க 3 பேரை அழைத்தால் யாரு? ஜமதகினி முனிவர். உன் தந்தையானவள் தாயார் ஆனவள் அந்த ஆத்தங்கரையிலே கற்பு நிலை தவறி இருக்கின்றார், புலம்புகின்றார். அவருடைய தலையை கொய்துவாய் என்று அந்த ஜமதகினி முனிவர் கூறுகின்றார். அப்பொழுது அந்த பிள்ளைகள் சொல்லுகின்றார்கள், தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று அந்த பிள்ளைகள் கூறும்படியே அப்போ யார் சொல்றாரு? தந்தையான ஜமதகினி முனிவர் கூறுகின்றார், தந்தை சொல் வாக்கு நீ காப்பாற்றுவது பிள்ளைகள் ஒன்று வேடனாக போகும் என்று சாபம் கொடுத்தார். 4வது பிள்ளை பரசுராமனை அழைத்தார். அப்படி அழைத்த பொழுது உன் தாயார் ஆனவள் கற்பு நிலை தவறி அவருடைய தலையை கொய்து விட்டுவா என்று கூறும் பொழுதிலே அப்ப பரசுராமன் கூறுகின்றார், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று தகப்பனுடைய சொல்லை கேட்டு தாயாருடைய சிரத்தை வெட்டுவதற்காக இந்த பரசுராமன் செல்கின்றார். ஓடுகின்றானா? ஓடுகின்ற நதியினிலே அந்த கோடாலை எடுத்துக்கொண்டு என்று ஓடுகின்றார். தாயார் ஆனவள் ஓடுகின்றால் மனம் கலங்கி, மகனே நான் செய்த தவறு கிடையாது, நான் நினைத்த வார்த்தை மறைமாயிட்டது, தவறு நிறைவேறிவிட்டது என்று ஓடுகின்றாள் அம்மா. அப்படி ஓடும் சமயத்திலே அந்த பரசுராமனும் ஓடுகின்றார். தாயாரான என் ரேணுகா பரமேஸ்வரி ஓடுகின்றார். அப்படி ஓடுகின்ற சமயத்திலே அங்க அருந்ததி அம்மையார் அவர்கள் அந்த ஆவாரம் பட்டை செதுக்கிக் கொண்டிருக்கின்றார். அருந்ததி அம்மையார்கள் அந்த ஆவாரம் பட்டியை செதுக்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த ஓடுகின்ற சமயத்திலே ஆளுகின்ற நேர்மை எங்க ஊரு மாறி தங்கமான தேவி, எங்க ஊரு மாறி தங்கமான
அவனுக்கு புத்தி மட்டும். அந்த ஆத்திரத்திலே ஓடுகின்றார். அருந்ததி அம்மையார் பின்னாடி ரேணுகா பரமேஸ்வரி ஒளிந்து கொண்டு அந்த கோடாலை எடுத்து நிற்கின்ற சமயத்தில் அந்த கோடலை எடுத்து கொள்கின்றார். அருந்ததி அம்மையாருடைய சிரசும் ரேணுகா பரமேஸ்வரி இரண்டும் தனித்தனியாக போய் கொய்து விட்டு நேரா ஜமதகிரி நீர் முனிவர்கிட்ட போறார். தந்தையே, நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றி விட்டேன். ஏன்னா பரசுராமன் தன் தாயை கொய்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று தன் தாயை வெட்டிய கரங்களை தன் கோடியாலே தன் கையை வெட்டி கொண்டார். வெட்டி கொண்ட பிறகு அதற்கு நான் சொன்ன வார்த்தையை நீ காப்பாற்றி விட்டாய். எனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் ஜமதகினி முனிவர். அப்படி கேட்கின்ற நேரத்தில் பரசுராமன் கூறுகின்றார், ஏன்னா தாயை கொன்ற பாவம் 7 பிரிவிலும் சேருமா. இந்த காலத்துல அந்த காலத்துல சரி, நம்மளால முடியுதோ முடியலையோ, நம்மள 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாயை நம்மளால முடிஞ்ச ஒரு கஞ்சாவது ஊத்தி வளர்க்கணும். சின்ன வயசுல இருந்து நம்மளை வளர்த்திருப்பாங்க. இந்த காலம் கடந்த பிறகு அவங்கள யாரும் போன்னு சொல்லக்கூடாது, நிறுத்தக்கூடாது. அந்த தாயானவளை கடவுள் எப்படி நம்ம கடவுளை வணங்குகின்றோம், அந்த கடவுளுக்கு நிகரானவள் தாய். அந்த தாயை வணங்க வேண்டுமா? இந்த தாயானாலும் மூதாட்டி ஆனாலும் சரி, இந்த தாயை வணங்கி அவளுக்கு செய்ய வேண்டிய உபதேசம்லாம் செய்யணுமா? தாயை கொன்ற பாவம் எனக்கு வேண்டாம் என்று கூறுகின்றார் பரசுராமர். தாயானவளை மீண்டும் நான் உயிர்ப்பிக்க வேண்டும், அதற்கான வரம் நீங்க கொடுக்க வேண்டும் என்று ஜமதகினி முனிவரிடம் கூறுகின்றார் பரசுராமன். அப்படி ஜமதகினி முனிவர் என் பிள்ளை சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்று, சரி நான் சொன்ன வார்த்தையை நீ காப்பாற்றி விட்ட, உனக்கு உன்னுடைய கரங்கள் துண்டு விட்டு விட்டதா? அதனால அந்த ஜமதகினி முனிவர் பரசுராமனுக்கு தங்க கரங்கள் கொடுத்தார். இந்த கரமானது கொய்து கொண்டார் இல்லையா, அதனால அந்த கரங்கள் தங்க கரமா கொடுத்தாரா. முதல் வரம் பரசுராமனுக்கு ஜமதகினி முனிவர் கொடுத்தார். அடுத்த பிரகாரம் தான் அவர் கேட்ட வரம். தாயை ஒன்று சேர்த்து அவரை கொன்ற பாவம் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜமதகினி முனிவரிடம் கேட்டபோது 2 வரமாக கொடுத்தார். அப்படி அந்த கவண்டத்தில் இருக்கிற தண்ணியை இழுத்து மந்திர உபதேசம் செய்து உன்னுடைய உடலானதும் சிரசானதும் ஒன்று சேர்ந்து இந்த கவண்டில் இருக்கிற ஜலத்தை எடுத்து தெளித்தால் உன்னுடைய தாயாரானவள் உயிர் பெறுவாள். வெகு விருச்சார் செல்கின்றார். ஏன்னா என்ன பண்றது, தாயை வெட்டிட்டுமே, அந்த ஆவேசம் ஒண்ணும் புரியல. பிள்ளைக்கு இந்த தவறு நம்ம செய்து விட்டோமே, இந்த கோபத்துல சேர்ந்துட்டுமே ஓடுகின்றார். ஓடுகின்ற சமயத்தில் ஓட்டம் பெருநடையா உடம்பு சிரசும் தெரியல அவருக்கு. ஏன்னா இருவரையும் கொய்து விட்டார் இல்லையா, இந்த அருந்ததி அம்மையாரையும் ரேணுகா பரமேஸ்வரியும் இருவரையும் தலை கொய்து விட்டார். அந்த சென்ற உடனே அந்த ஆவேசத்துல தெரியல அந்த ரேணுகா பரமேஸ்வரி உடலும் இந்த அருந்ததி அம்மையாரோட சிரசும், இந்த அம்மையாரோட சிரசும் இந்த அருந்ததி அம்மையாரோட உடலும் மாத்தி மாத்தி பொத்திட்டார். மாத்தி பொருத்திய உடனே அந்த கவுண்டர்ல இருக்கிற நதியை தண்ணி எடுத்து அங்க தெளித்த உடனே 2 பேர் உயிர் பிச்சுட்டாங்க. உடனே அங்க 2 பேரும் உடல் மாறி சிரசு மாறி இருக்கிறாங்க. அந்த அருந்ததி
அம்மையார் உடல்ல ரேணுகா பரமேஸ்வரி எங்க இந்த ரேணுகா பரமேஸ்வரி அம்மா உடல்ல அருந்ததி அம்மையார் முகமும் ரெண்டும் மாறி மாறி இப்பதான் என் ஆத்தா இந்த இடத்துல மாரியம்மா என்று பெயர் பெற்றது. அப்படி மாறியாக பெயர் பெற்று ஏன்னா உடல் மாறி சிரசு மாறி ஆமா. அங்க மாறி மாறி சென்றதுனால அந்த மாரியம்மா என்று பெயர் பெற்று நேரா ஜமதகினி முனிவர்கிட்ட போறாங்க. ஆனா என்னடா பண்றது மாத்தி மாத்தி ஒண்ணும் புரியலையே அப்படின்ட்டு தந்தையிடம் செல்கின்றார். இவங்க 2 பேரும் போறாங்க. அப்ப ஜமதகினி கூறுகின்றார், எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த எஞ்சான் உடம்புக்கு இந்த சிரசே பிரதானம் அப்படின்னா அந்த உடலானது மாறிவிட்டாலும் சரி, முகம் எங்க இருக்குதோ இந்த அம்பாளுடைய முகம் எப்படி இருக்குது பாரு, மினுக்குது பாரு, ஜொலிக்குது பாரு. இது போல அந்த அம்பாளுடைய முகம் எங்க இருக்குதோ அந்த இடம் தான் எனக்கு சேரும். சொல்லும் பொழுது இந்த ரேணுகா பரமேஸ்வரி பார்க்கின்றார், என்னுடைய கணவன் இந்த உடம்பை சேர்த்துக் கொள்ளவில்லையே, இந்த உடம்பானது நமக்கு தேவையில்லை என்று அந்த அக்னியை மூட்டினாள். அந்த அக்னியை மூட்டி அந்த அக்னியில அம்மா இறங்குகின்றார். அப்படி இறங்கின சமயத்திலே அந்த அக்னியா ஜெகஜோதியா இறங்கி அம்பாள் ஆனவள் அந்த அக்னியில இறங்கி இந்த யுகத்திலே இறங்கும் பொழுது 33 தேவர்களும் பார்க்கிறார்கள். ஏன்னா இந்த உலகத்திலே முதல்ல அவதரித்த சக்தி தான். இந்த உலகத்திலே பெண்ணு தான் முதல்ல அவதரித்தா. இந்த பெண்ணானவள் தான் தனக்கு ஒரு ஆடவன் தேவை என்று இந்த ஆடவனை உருவாக்கினாள். இந்த ஆடவனை உருவாக்கி தனக்கென்று ஒரு நாடு, தனக்கென்று ஒரு வீடு என்று, தனக்கென்று ஒரு மக்கள் என்று இந்த உலகமெல்லாம் காற்று கொடி அஞ்சு பஞ்ச பூதங்களை உருவாக்கினாள். இந்த தாயார் ஆனவள் தான் முதல் அவதரித்தாள். நம்மாலே அழிந்து விட்டாள். இந்த உலகமானது அழிந்து விடும். 33 தேவர்கள் பார்த்தார்கள். அந்த வருண பகவானை அழித்தார்கள். அம்மா அக்னியில் இறங்கிட்டாள். அவ அறிந்து சாம்பல் ஆயிட்டா. என்ன பண்ண ஒண்ணுமே கிடையாது. அப்படி வருண பகவானை அழைத்து அந்த மழையை கொடுக்கின்றார்கள். அந்த மழையை கொடுத்த உடனே அம்பாளான உடம்புல அந்த அக்னி எல்லாம் அணைந்து விட்டது. அம்பாள் ஆனவள் அந்த அக்னியில் இறங்கின உடனே மொத்தம் பாதி வெந்தது வேவாத்தாங்க. அந்த மழையானது மேல விழுந்த உடனே சில்லு அந்த மழை துளியானது விழுந்த நெருப்பானது பட்டியடல்ல முத்தாயிடுச்சு. சிரசினிலே போட்ட முத்து
போட்ட முத்து எத்தனையோ அந்த பாதம் இறங்கி போன முத்து எத்தனையோ பூசாரி நம்பால் ஆனவள் சரித்திரம் தெரிஞ்சோ தெரியாமல் நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்ல இருக்கிறோம். இந்த கொட்டையை எதுக்கு போட்டுக்கிறேன்? எல்லா பக்த கோடிகளும் இதை கேட்டு அவங்களால முடிந்த காணிக்கெல்லாம் இங்க அழிக்கணுமா? ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம பூஜை செய்யலாம். ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம வந்து கங்கம்மாவுக்கு பூஜை போடுறோம். தினத்துல அழகாக குழு விட்டு வணிச்சோம். இந்த தினத்துல அம்பாலான சிரசு ஏறி சிரசானது இறங்கி அம்பாளுடைய சரித்திரம் கூறுகின்றோம். அம்பாளுடைய சரித்திரம் கூறும் பொழுது நம்ம காதால கேட்கின்ற சமயத்தில் இந்த பூசாரியான இந்த வார்த்தையை சொல்லுகின்ற பூசாரிக்கு இங்க காணிக்கை கொடுத்தால் அப்பயே சொல்லுகிறாங்க, தெய்வம் கொடுத்தாலும் வாப்பரப்பு, பூசாரி கொடுத்தாலும் போல இந்த பூசாரி அந்த இப்ப நம்ம வாழ்த்துகின்றோம். ஆர்எஸ் கிராமத்துல இந்த கங்கையம்மனை பாராட்டி நம்ம அண்ணன் பேர் நல்ல நேரத்துல 101 ரூபாய் அம்பாளுக்கு அளிக்கின்ற அன்னாரும் அன்னார் குடும்பத்தினரும் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு அப்படி நம்ம வாழ்த்துறோம். இந்த வாழ்த்துறதுனால வந்து பெரிய ஆள் ஆடி போதில்லை. ஏன்னா இந்த குட்டையை போட்டு அந்த சரித்திரம் கூறும்பொழுது உங்களால முடிந்தது இந்த எல்லையில அங்க செலுத்தினா அந்த புண்ணியமானது பாக்கியமானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம செய்த சிறு சிறு பாவங்கள்லாம் நம்மளை விட்டு பறந்தோடும். நம்ம வேண்டிய வரங்கள் எல்லாம் தேடி வரும். நாம நினைக்கின்ற வேலையெல்லாம் ஜெயமாகும். குழந்தை இல்லாத மக்களுக்கெல்லாம் குழந்தை வரும். திருமாங்கல்யம் அமையாத மக்களுக்கெல்லாம் திருமாங்கல்யம், கும்பிட்ட மக்களுக்கெல்லாம் குறைவில்லா வரம் தருவாள் உமா மகேஸ்வரி, என் ஆத்தா கங்கையம்மா. அப்படி அம்பாள் ஆனவள் இன்னும் மக்கள்லாம் பாதி பேர் கூட போடல. இருக்குதா இல்லையா? பக்கத்து பக்கத்துல கடை வாங்கி கூட போட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு வந்து கேட்க போட்டல. ஏன்னா லேடிஸ்க்கு என்ன வந்துட்டா மோந்திரமோ மூக்குத்தியோ கம்புல போடலாம். அம்மா ஐயாமார்கள் மோந்திரம் போடலாம். அம்மா காதுல வெள்ளி கொண்டு போட்டு அது அங்கே கேட்டாங்களா? அப்படி முத்துக்களை எடுத்து அந்த முத்து மாரியாக அவதரித்து அந்த முத்து மாரியாக பெயர் பெற்று வருகின்றார். அப்படி வருகின்ற நேரத்தில் இந்த ஊர் கோடியிலே ஏன்னா அம்மாளான வெந்து உடலோட முத்துக்கெல்லாம் போட்டு பசி அந்த ஊரு கோடியில அம்மா வந்து உட்காருகின்றார். அந்த ஊர் கோடியில ஒரு மூதாட்டி அம்மை, அந்த அம்மா வீடு இருக்குது. அந்த வீட்டுல அம்மா திண்ணமால வந்து உட்கார்றா. அந்த தாயார் ஆனவள் அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மூதாட்டி கூறுகின்றார். அந்த மூதாட்டியோட வீடு யார் வீடு? அந்த வீடு யார் வீடு சுவாமி? அங்க ஏகாலி வீடு. அந்த ஏகாலி வீட்டு திண்ணையிலே அம்பாள் ஆனவள் வந்து அமருகின்றாள். அமர்ந்து இந்த மேனியெல்லாம் எரிகின்றது, பசியானது எடுக்கின்றது. ஐயே என்ன பசி தீருங்கள் இப்படி கூறும் பொழுது அந்த வயதான மூதாட்டி கூறுகின்றாள், வீட்டுல அம்மா வீட்டுல சாதம் இல்லை, ஒரு குடி கூழுதான் இருக்குது, அந்த கூழு கொடுக்கிறேன் அம்மா சொல்ல அந்த மூதாட்டி. நீங்க கூழு கொடுத்தாலும் குறைவில்லா காப்பாற்றுற தாயே சொல்ல அந்த கூழானது அந்த ஏகாலி வீட்டில அந்த மூதாட்டி அம்மையார்கள் அந்த அம்மா எடுத்துட்டு வந்து அம்மா கொட்டாங்கச்சில கூழ தந்தாலும். ஏன்னா அந்த காலத்துல சொம்பு பிளாஸ்டிக் கிளாஸ்ல வந்துச்சு. அப்ப கொட்டாங்கச்சி அந்த கொட்டாங்கச்சி கூழ்ல கொட்டாங்கச்சி கூழ் எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறாள். அப்பதான் என் கங்கையம்மாவுக்கு ஒரு பாட்டானது, கொட்டாங்கச்சி
போல. அப்படி அந்த அம்மையார் கொடுக்கின்ற சமயத்திலே அந்த கூழானது அம்பாள் அந்த மனம் உருகி அந்த உள்ள அன்போடு அந்த கூழானது அமிர்தம் போல அம்பாளானவள் உண்ணுகின்றாள். அப்படி உண்ணுகின்ற சமயத்திலே இந்த கொப்பளமானது முத்தானது ஒண்ணு ஒண்ணா இறங்குதான். அந்த அம்பாள் அந்த கொட்டாங்கச்சி கூழ குடித்து முடிச்ச பிறகு கொப்பளமானதெல்லாம் மொத்தம் இறங்கி அந்த முத்துக்களை அந்த கொட்டாங்கச்சில போட்டு அந்த 33 தேவர்கள் இந்த கலியுகத்திலே துஷ்டர்கள்லாம் சிஷ்ட பரிகாசம் செய்ய வேண்டும் என்று யார் யார் தவறு செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அம்மையாக போட்டு யார் யார் என்னை வணங்காம இருக்கிறார்களோ அந்த வீட்டுல யாரு தெய்வத்தை வணங்காம அந்த வீட்டுல அம்மா வந்து முத்தாக போட்டு அம்மா முத்து போட்ட உடனே என்ன பண்ணுவோம் கோயிலாண்டு போய் உட்காரு. அந்த அம்மாவுக்கு தேவை சுத்த பத்தமா இருக்கும். அதுக்காக அந்த அம்மா முத்து போட்டு யாரு என்னை நாடி வணங்காம இருக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் முத்து போட்டு கோயிலாண்ட வர வைத்து அந்த முத்துக்களை 33 தேவர்களை செல்கின்றார். இதே போல அடுத்த ஜென்மத்திலே மீண்டும் என் ஆத்தா கங்கையமாக அவதரித்து அங்க காட்சி அளிக்கும் பொழுது அந்த தாயாருடைய வரிசை இந்த சீர்வரிசையானது இந்த யாகாவளி வீட்டுல இருந்து வரணும். எனக்கு அம்மா பிறந்த பொண்ணாக இங்க அவதரிப்பாள். அவதரித்து அப்படி அவதரிக்கும் பொழுது இந்த அம்பாளானவள் தோன்றுகின்றாள். அந்த மேளமானது முழங்கட்டும், பம்பையானது ஒலிக்கட்டும், வாத்தியமானது முழங்கட்டும். இதே போல கங்கையம்மான ஆவல்
தேனில் கொடுத்து ஊரு செழிக்கணுமா, உத்த மழை பெய்யணுமா, ஆறு செழிக்கணுமா, நல்ல மழை பெய்யணுமா. அமரும் அமரும் அம்மா ஆணை போல் மண்டபத்தில் கூப்பிட்டு